டியர் ஃபாலோயர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா ஹவு டு எஸ்டாப்ளிஷ் யுவர் ஸ்டாப் லாஸ். அதாவது நீங்க எல்லாருமே ஒரு ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆயிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். ஏன் சார் நம்ம ஸ்டாப் லாஸ் மட்டும் அன்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸ்டாப் லாஸ் என்னன்றது நம்மளா உருவாக்கணும். நம்மளா உருவாக்குற ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா மார்க்கெட் கீழே வரணும். நம்மளா உருவாக்கணும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலைன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகணும். எப்படி நம்மளே நம்ம ஸ்டாப் லாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்றதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி வந்தால் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். வந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லை வேண்டாம். அது எப்படி பண்ணுறது, எப்படி கேண்டில் சிக்ஸில் ரீட் பண்ணி எப்படி ஸ்டாப் லாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை பார்த்துட்டு அதேமாரி மார்க்கெட்டில் அதாவது சார்ட்டில் வந்ததுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் அடுத்த ரெசிஸ்டன்ஸோ இல்லை அடுத்த ஸ்விங்கோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய. நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பெயிண்டில் ட்ரா பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் நம்ம சார்ட்லேயும் போய் பார்ப்போம். ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் ஓகே, சரியான இடத்துல எப்படி பை பண்ணுறது அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் எப்படி போகிறது அப்படின்றத நீங்களே கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நான் பெயிண்ட்குள்ளே போயிடுறேன். ஓகே, இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி ஒரு ஹேமர் போட்டு பை ஆகிட்டு மேலே போகுதுன்னு வச்சுங்களேன். எப்பவுமே நான் திரும்ப சொல்கிறது தான், பையான இடத்துல தான் பை பண்ணணும். ஆனால் உடனே பை பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது என்னன்னா, பையான இடத்துல பை பண்ணணும், திரும்பவும் அந்த லெவலுக்கு வந்தால் தான் பை பண்ணணும். அப்போ எப்படி வரும், எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் இங்கே இப்படியே நீங்கள் பை பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையும். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் பையர் என்ன பண்ணுவான்னா, எப்படி ஸ்டாப் லாஸை அன் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்ப்பானே தவிர அவன் மட்டும் மேலே போயிட்டு பை பண்ண மாட்டான். ஏன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இடம் தான் இன்ஸ்டியூஷனோட பையிங் ஏரியா. அப்போ முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கே பை ஆச்சோ அங்கே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்போ இங்கே இது ஸ்டாப் லாஸ் அன் ஆயிடுச்சா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹேமர் அகெயின் ஹேமர் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பையிங் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பையிங் ரிஜெக்ஷன், அகெயின் ஒரு பையிங் ரிஜெக்ஷன், உங்க ஸ்டாப் லாஸும் அன்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க பை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அடுத்த ஸ்விங் எங்க இருக்கோ அந்த ஸ்விங் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ எங்க பை ஆச்சோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி அன்ட் ஆயிருக்கணும். அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்தா பை பண்ணலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் சினரியோ. நெக்ஸ்ட் ஒன்று சொல்றேன். இப்போ இங்க ஒரு கிரீன் பாடி போட்டு மார்க்கெட் மேலே போறான். நான் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பை பண்ணக்கூடாது. மார்க்கெட் எவ்வளவு தூரம் வேணா போட்டோம், நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்க பை ஆச்சோ அதுல ஓப்பன்ல நம்ம இங்க ஒரு லைனை போடுறோம். ஓகே, அந்த மார்க்கெட் திரும்பவும் கீழே வரட்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லிமிட்ல இங்க பையிங் பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நீங்க பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ என்ன ஆச்சு, ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆயிடுச்சா. ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆயிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் போறோம். ஓகே, இந்த ஹேமர் என்ன பண்றான், இதுக்குள்ள வந்துட்டான். எதுக்குள்ள, நான் போட்ட லைனுக்குள்ள வந்துட்டான். இப்போ இங்க பை, ஸ்டாப் லாஸ் இந்த ஹேமர் கேண்டில். இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன் இங்கே நான் ஃபஸ்ட்டு டார்கெட் சொல்லணும்னா, இங்கே பிரேக் அவுட் ஆன இடத்துல திரும்ப இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இந்த டார்கெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். அண்ட் தென் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் நல்லா மேலே அக்ரெசிவாக மொமெண்டம் கிடைக்கும். அதில் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டு அகைன் இங்கே என்ட்ரி பண்ணணும். ஓகே, இது செகண்ட் சினாரியோ. அண்ட் தென் தேர்டு, இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் கேண்டில் போட்டு அண்ட் தென் செகண்ட் கேன் க்ளோஸ் வச்சுட்டாங்க. என்னன்னா க்ரீனா. இப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த இடத்துக்கு பையிங் ஃபோக்கஸ் வைப்பாங்க. இதுவும் என்ன பண்ணுவேன்னா ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். இது எப்படி நான் உங்களுக்கு வரும்னா, நீங்கள் பாருங்க, சின்ன சின்னதாக இப்போ இந்த லைனை அன் பண்ணுறேன் ஸ்டாப் லாஸ். இப்போ அகெயின் என்ன பண்ணுறான்னா, இப்போ இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்களா, அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் பையிங் ஃபினார் போட்டினா இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அப்போ ஸ்டாப் லாஸை நீங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற லெவலை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ பையான இடத்துல பையானோம். என்ன நான் சொல்ல வரேன் புரியுதா? ஆல்ரெடி ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங், அகெயின் புல்லிஷ் எங்கல்ஃபிங், ஆல்ரெடி ஒரு ஹேமர், அகெயின் ஒரு ஹேமர். ஆனால் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் போட்டிருக்க ப்ரீவியஸ் லெவலில் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகுது. சில டைமில் இப்படி நடக்கலாம். இப்போ இது நிஃப்டியோட அண்டர்லைங் சார்ட். ஓகே, அண்டர்லைங் சார்ட் இது மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் தென் அகெயின் கீழே வருது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ட்ரா பண்ணுறீங்க. இப்போ இப்படி அகெயின் இப்படியே போகுது. சார் நீங்கள் சொன்னீங்க ஸ்டாப் லாஸ் அன் பண்ணாதான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ். அண்ட் தென் ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சார் இங்கே சார் ஸ்டாப் லாஸே அன் பண்ணல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் டைம் என்ன ஆகும்னா உங்கள் ப்ரீமியமில் ஸ்டாப் லாஸ் அன் ஆகிட்டு மேலே போயிருக்கும்.
அப்போ நீங்கள் இங்கே போகிறீங்க, நீங்கள் ஒரு இந்த மணி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த ப்ரீமியம் ப்ரைஸை ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு இந்த இது தெரியுமா இங்கே வந்து இங்கே அன் பண்ணாமல் இருக்குது. ஆனால் அந்த ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே அன் பண்ணிட்டு அகெயின் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சா நீங்கள் தாராளமாக அந்த ப்ரீமியத்தை பை பண்ணலாம். அதுக்கப்புறம் சூப்பராக மேலே போகும். மேக்ஸிமம் வந்து அண்டர்லைங் அசெட்டில் ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆகணும், ப்ரீமியமில் அன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்டர்லைங் அசெட் சார்ட்டும் வச்சுக்கணும். அண்ட் தென் நீங்கள் எடுக்கிற அட் த மணியோ இல்லை இந்த மணி சார்ட்டும் அங்கே வச்சுக்கணும். வாட் எவர் கால் ஆர் புட் 2 சார்ட்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டாங்க, இல்லை 3 சார்ட்டையும் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு அகெயின் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் இல்லை ஹேமர் வருதோ அங்கே நீங்கள் பையிங் ஃபோக்கஸ் வைக்கலாம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய. இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பெயிண்டில் வரைஞ்சி காமிச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார்ட்டில் போய் அப்படியே பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் டைம் ஃப்ரேம் வந்து நான் 5 மினிட்ஸ் தான் வச்சுக்கிறேன், அதுக்கு மேலே நான் வைக்கல. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இப்போ இது பையான இடம். ஓகே, இப்போ இது பையான இடம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ என்ன பண்ணால் இது ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் போட்டிருக்கா. இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கில் நிறைய பேர் இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணுவாங்களா, பை பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் மேலே போகல. நான் அப்படியே இங்கே வைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அன்ட்ட பண்ணணும், எனக்கு அவ்வளோ தான். இப்போ பாருங்கள் இங்கே வந்து அன்ட் ஆயிடுச்சா, அன்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு உள்ளே போய் ஒரு கேண்டில் வச்சுட்டா இது வந்து இந்த கேண்டில் வந்து 2 கேண்டில் சேர்த்து க்ளோஸ் வச்சு இதுவும் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அகெயின் இங்கே நீங்கள் பை பண்ணிங்கன்னா இந்த லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ எங்கே போயிருக்கோம் அந்த லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட். அகெயின் இங்கே ரீடெஸ்ட் ஆகி மேலே போனால் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாருங்கள் அகெயின் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகி மேலே போயிருக்கு. ஓகே, அகெயின் திரும்பவும் வந்து இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆகிருக்கா, அன்ட் ஆகிட்டு அகெயின் ஒரு புள்ளி இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ரிஜெக்ஷன். அண்ட் தென் இந்த கேண்டில் வச்சு நீங்கள் இதில் ஓப்பனில் மேபி வந்துருந்தால் இங்கே ஆர்டர் எடுத்துருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து மார்க்கெட் ஆர்டர்லேயே போட்டு நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கன்னா இங்கே வந்து அண்டர்லைங் அசெட்டில் இங்கே இந்த கேண்டில் வரல, மேபி ப்ரீமியத்தில் இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க, தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு சார்ட்டும் நான் காட்டுறேன். நீங்கள் மார்க்கெட் புட் ஆப்ஷன் இருந்தாலும் அப்படி எடுத்துக்கலாம், கால் ஆப்ஷன் இருந்தால் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் எத்தனை சார்ட்டு பார்த்தாலும் சூப்பராக இருவாங்க. இங்கே பாருங்கள் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கா, அகெயின் அந்த இடத்துல வந்து இந்த லெவலை கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டான். ஓகே, அண்ட் தென் அதே இடத்துல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் போட்டு இங்கே பாருங்க ட்ரிகர் ஆகிட்டு அழகாக இந்த டார்கெட் வரைக்கும் வச்சா போதும், இதுக்கு மேலே தேவையில்லை. ஆனால் என்னன்னா ப்ரீமியமில் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லைனை போட்டு லைனுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் பை பண்ணுறீங்க, இல்லைனா நோ பை பண்ணக்கூடாது. எத்தனை சார்ட் எடுத்தாலும் அத்தனை சார்ட்டுக்கும் சொல்கிறீங்க. இப்போது இந்த இடத்துல பை ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து பை ஆகி மார்க்கெட் போயிருக்கு. இப்போ அதே இடத்துக்கு வந்து இங்கே என்ன பண்ணனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்டாப் லாஸ் அன் பண்ணாமல் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வச்சுட்டு போயிட்டா. சில டைமில் இப்படியும் நடக்கும். இப்படி நடந்தால் என்ன பண்ணலாம், நம்ம எங்கே பை ஆச்சோ அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தால் நீங்கள் தாராளமாக மேலே இல்லாமல் பையான இடத்துல நம்பிச்சுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறத விட திரும்பவும் அகெயின் இப்போ இங்கே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்கா, அகெயின் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்கா, அது வந்து அக்ரெசிவாக மேலே போகும். ஃபர்ஸ்ட் டைம் பை பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் அதே ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அங்கே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் போட்டால் தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே வேணாம், நம்ம பையிங்கான ஏரியா மட்டும் தான் நான் சொல்கிறேன், செல்லிங்கான ஏரியா நான் எதுவுமே சொல்ல. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி வந்தால் மட்டும் எடுத்துங்க, இல்லைனா வேணாம். இப்போ இங்கே என்னன்னா இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே மார்க்கெட் மேலே போயிருக்கு, அகெயின் இங்கே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம என்னன்னா ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிச்சா, இப்போ அகெயின் இது உள்ள வந்து க்ளோஸ் வைக்கலையே. அப்போது கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கண்டிஷனோட நீங்கள் பை பண்ணிங்கன்னா சூப்பர். இதுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சா நீங்கள் அகெயின் பை பண்ணிக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் டார்கெட் ரீச் ஆனால் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்போது எங்கே பை ஆச்சோ அங்கே பை பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல அகைன் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தால் பை பண்ண போறீங்க, இல்லை உங்கள் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு கேண்டல் க்ளோஸ் வச்சா நீங்கள் பை பண்ண போறீங்க. இப்படி நீங்கள் ஒரு டிசிப்ளினாக நீங்கள் ட்ரேட் எடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷனில் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த மந்த்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இப்போது பி ஸ்கொயரில் வந்து நாங்கள் நிறைய கண்டென்ட்டை வந்து நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். இப்போ நாங்கள் வந்து இங்கே பை பண்ணு அங்கே செல் பண்ணு அப்படின்றத யாரும் இங்கே நாங்கள் சொல்லலை. இப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக தான் பண்ண போகிறீங்க. மேபி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகுனா குவிட் பண்ணிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு கால்ஸ் கொடுக்குறாங்க, அந்த டிப்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் எடுத்துக்க வேணாம். பி ஸ்கொயரில் கொடுக்குற கண்டென்ட் ஒவ்வொன்றும் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒன்லி தான், அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். பார்த்துட்டு லேர்ன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.